குட் மார்னிங் எவ்ரிவன், ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிதானா ஜவ்வரிசி உப்புமா கிச்சடி பண்ண போகிறேன். பதமாக ராத்திரியே ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு வச்சேன். பதமாக ரெடி ஆகிடுது. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுடலாம். வேர்க்கடலையை வறுத்து தோலை எடுத்து வச்சுருக்கேன். பாதி அரைச்சிக்கலாம், பாதி முக்கால்வாசி அரைச்சிக்கலாம், கால்வாசி தாளித்து கொட்டிக்கலாம். ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் உருளைக்கிழங்குலாம் வதக்கிட்டு வேர்க்கடலையும் போட்டுட்டு சாபுதானா ஜவ்வரிசியும் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவிடலாம். வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம், வேணும்னா மச்சப்பொடி போட்டுக்கலாம். பண்ணலாம், பார்க்கலாம். ஜீரகம் தாளிச்சுக்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வேர்க்கடலையும் பொடி பண்ணதை போட்டேன். இப்போ உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு இதில் போட்டுட்டு வதக்கலாம். கிழங்கையும் உரித்து போட்டேன். இப்போது ஜவ்வரிசியை ஊற வச்ச ஜவ்வரிசி இதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஒரு சிட்டிக்கை சர்க்கரையும் அப்புறம் எண்ணெயும் தேவையான விட்டுலாம். முதல்ல நெய் விட்டேன், அப்புறம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் போட்டு தேவையான எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டு ஒரு பின் சர்க்கரையும் போட்டாச்சு. ஒன்றா வதக்கிடலாம். தேவையான அத்தனையும் போட்டாச்சு, ஒன்றா வதக்கியாச்சு. இதில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 5 நிமிஷம் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாபுதானா உப்புமா தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, ஒரு காஞ்ச மிளகா வதக்கின்ட்டேன். அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு போட்டுட்டு இதை வதக்கின்னு அதை உப்பு போட்டு அதை ஒரு பொடி பண்ணிவிட்டு இதை வதக்கினையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லியும் போட்டேன்னா இது தக்காளி வதக்கின அந்த இதில் வானிலையிலேயே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதில் பண்ணி பாருங்கள்.